ஓகே. கடைசியில ஹார்ட் அட்டாக் வந்து இறந்த நம்ம ஜவஹர்லால் நேரு ஸ்டார்டிங்ல என்னென்ன பண்ணியிருக்காரு, எப்ப ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தாருன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஐஎன்எம்ல நமக்கு ஜவஹர்லால் நேரு ரொம்ப முக்கியமான ஒருத்தர். ஓகேவா? இப்ப வந்து ஷார்ட்ஸ்ல இதை பாக்குறீங்க. ஃபுல் வீடியோ வேணும்னா நீங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஷார்ட்ஸ்ல நமக்கு அந்த கொடுத்துருக்க 3 நிமிஷத்துல என்ன ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணுமோ அதை சொல்லுவோம். ஓகே ஓகே. ஜவஹர்லால் நேரு 14 நவம்பர் 1889 அலகாபாத்ல வந்து பார்ன் ஆயிருக்காரு, பிறந்திருக்காரு. அந்த நவம்பர் 14 தான் நம்ம வந்து சில்ட்ரன்ஸ் டேவா, அவரோட பர்த் ஆனிவர்சரிய, பிறந்த நாளை வந்து நம்ம சில்ட்ரன்ஸ் டேவா கொண்டாடிட்டு இருக்கோம் இந்தியால. ஓகே. அடுத்து வந்து அவங்களோட ஃபாதர் மோதிலால் நேரு, அப்புறம் ஸ்வரப்ராணி மதர். இந்த மோதிலால் நேருவும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல இருப்பாரு, அட்வொகேட். அவர் ஒரு லீட் அட்வொகேட், பெரிய அட்வொகேட். அவர் வந்து ஜவஹர்லால் நேரு சொன்னாருன்னு சொல்லிட்டு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்க்கு வரக்கூடியவர் ஒருத்தர். ஓகே. அதுக்கப்புறம் 1916 லக்னோ காங்கிரஸ் செஷன்ல முதல் முறை காந்தியை வந்து சந்திக்கிறார். 1916ல லக்னோ காங்கிரஸ் செஷன். உங்களுக்கான கேள்வி, 1916 லக்னோ காங்கிரஸ் செஷனுக்கு தலைமை தாங்கினவங்க யாருன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே. அதுக்கப்புறம் 1916ல ஹோம் ரூல் மூவ்மெண்ட், தன்னாட்சி இயக்கம், அன்னிபெசன்ட் நடத்துவாங்கல்ல, அதுல ஒரு மெம்பரா இருந்தாரு. யாரு? ஜவஹர்லால் நேரு. அதுக்கப்புறம் செப்டம்பர் 1923 அதுல இருந்து 1927, செப்டம்பர் 1923ல இருந்து 1927 வரைக்கும் ஜெனரல் செக்ரட்டரியா இருந்திருக்காரு. ஐஎன்சியோட, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸோட ஜெனரல் செக்ரட்டரியா செப்டம்பர் 1923ல இருந்து 27 வரைக்கும் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் 1929 லாகூர் மாநாடு, லாகூர் காங்கிரஸ் மாநாடு நடக்கும் போது அதுக்கு தலைமை தாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் எதுக்கு தலைமை தாங்கினார்னா 1936, 1937, 1936 லக்னோ, 1937 ஃபைசாப்பூர் மகாராஷ்டிரால இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் 3 தலைமை, அதாவது இந்த மாதிரி நேஷனல் லீடர்ஸ் தலைமை தாங்கின மாநாடுலாம் ரொம்ப முக்கியம். 1929 லாகூர் மாநாடு, 36 லக்னோ, 37 ஃபைசாப்பூர், 3 காங்கிரஸ் மாநாட்டுக்கும் தலைமை தாங்கியிருக்காரு. நேஷனல் ஹெரால்ட், இவரோட நியூஸ் பேப்பர் நேஷனல் ஹெரால்ட் 1938ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நேஷனல் ஹெரால்ட் 1938 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இது மாநாடும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நெக்ஸ்ட் 27 மே 1964ல ஹார்ட் அட்டாக்ல இறந்திருக்காரு. ஷார்ட்ஸ்ங்கிறதுனால இது ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டா முக்கியமான பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட் ஐஎன்எம் சீரீஸ்ல ஒரு லீடருக்கா எலாபரேட்டா குரூப் 1க்கு ஏற்ற மாதிரி நம்ம சேனல் நடத்தி போடுவோம். நம்ம சேனலை ஃபாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி பாரதியார், பகத்சிங், அப்துல் கலாம் ஆசாத், சுபாஷ் சந்திர போஸ் நிறைய லீடர்ஸ் வந்து போட்டிருக்கோம். தேங்க்யூ.